என்னோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய்க்குள்ள 20,000 ரூபாய்க்குள்ள தான் வந்து வைக்க முடியும். அதுக்கு மேல வந்து என்னால வந்து 1000 ரூபாய் கூட வச்சு வாங்க முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ. இப்போ 15,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய்க்குள்ள பாத்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட மொபைல்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 5 பெஸ்டான மொபைல்ஸ் தான் வந்து நான் இந்த வீடியோல உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய மொபைல் எதுன்னு கேட்டீங்கன்னா போக்கோ X6. இப்போ இதோட ஸ்பெக் பார்க்கும்போது டிஸ்பிளேன வரையில 6.67 இன்ச்சஸ்ல ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்திருக்கு. இதோட ப்ரொடெக்ஷனை பார்க்கும்போது கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 5100 mAh பேட்டரி, 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்க சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 45 மினிட்ஸ் கிட்ட வந்து டைம் எடுக்குது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. கேமரா பார்க்கும்போது ட்ரிபிள் ரே செட்டப் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல 64 MPக்கான மெயின் கேமரா, ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள், 2 MPக்கான மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட் வரையில 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வரையில ஸ்னாப்டிராகன் 7S Gen 2 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஹை கிராபிக்ஸ் செட்டிங்ல வச்சு ஓவரா வந்து கேம் பிளே பண்றீங்கன்னும் போது உங்களுக்கு வந்து இந்த மொபைல் வந்து சூட் ஆகாது. நீங்க வந்து டீசென்டான கேம் பிளே பண்றீங்க பட்சத்துல உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இதோட பிரைசிங்னு பார்க்கும்போது கரெக்டா வந்து 20K வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க ஒரு காம்பாக்டான போன் வாங்கணும், அதுவும் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்ல ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. மோட்டோ G85 அப்படிங்கிற மாடல் தான். இப்போ இதோட ஸ்பெக் பார்க்கும்போது டிஸ்பிளேன்னு வரையில 6.67 இன்ச்சஸ்ல POLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு வந்து நம்ம சொல்லலாம். அது கூடவே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்திருக்கு. ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 வந்து கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி அன்லாக்னு பார்க்கும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்க சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து 1 ஹவருக்கு மேலே வந்து பிடிக்கும்னு சொல்லலாம். கேமரான்னு பார்க்கும்போது டியூல் செட்டப் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா ஒரு 50 MPக்கான சோனி லித்தியா 600 சென்சர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க வித் OIS ஓட. செகண்டரி கேமரா பாத்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதுவே ஃப்ரண்ட்னு பார்க்கும்போது 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 6S Gen 2 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஓவராலாம் உங்களால வந்து இதுல கேம் பிளே பண்ண முடியாது. நீங்க டீசென்டா வந்து கேம் பிளே பண்றீங்க பட்சத்துல உங்களுக்கு இது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இந்த மொபைல் பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை தவிர்த்து மிச்சம் எல்லாமே வந்து நல்லா தான் வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். கேமரா, டிஸ்பிளே, ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் மாத்திரம் கொஞ்சம் டீசென்டா தான் இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 18,000 ரூபாய் வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வாங்கினா சாம்சங் தான் ஒரு போன் வாங்கினேன், சாம்சங்கை தவிர்த்து வேற எந்த பிராண்ட்லயும் நான் வாங்கவே மாட்டேன் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மொபைல் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சாம்சங் கேலக்ஸி M35 அப்படிங்கிற மாடல் தான். இதோட ஸ்பெக் பாத்தீங்கன்னா 6.6 இன்ச்சஸ்ல ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்திருக்கு. இதோட ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல இப்போ நம்ம சாம்சங் டிஸ்பிளே பத்தி சொல்லவே தேவையில்ல, எப்பவுமே வந்து நல்லா பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். செக்யூரிட்டி அன்லாக்னு பார்க்கும்போது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பேட்டரி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, 6000 mAh பெரிய பேட்டரி. ஆனா பாக்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்டர் வராது, நீங்க செப்பரேட்டா வந்து வாங்குற மாதிரி தான் வந்து இருக்கும். 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்குள்ள இருக்கிற மொபைல்ல வந்து அடாப்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஏன் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ கேமரா பார்க்கும்போது ட்ரிபிள் ரே செட்டப் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா ஒரு 50 MPக்கான மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க வித் OIS ஓட. ஃப்ரண்ட்னு பார்க்கும்போது 32 MPக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அவங்களோட ஓன் ப்ராசஸர் Exynos தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல Exynos 1380 ப்ராசஸர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17K கிட்ட வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. இதை உங்களால வந்து 15K வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு ப்ளோட்வேரும் இருக்கக்கூடாது, ஒரு கிளீனான OS எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மொபைல் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நத்திங் பிராண்ட்ல இருந்து CMF Phone 1 அப்படிங்கிற மாடல் தான். 6.67 இன்ச்சஸ்ல AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்திருக்கு. 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே கேமரான்னு பார்க்கும்போது டியூல் செட்டப் கேமரா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல பிரைமரி கேமரா ஒரு 50 MPக்கான மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க வித் OIS ஓட. செகண்டரி கேமரா பாத்தீங்கன்னா 2 MPக்கான மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே ஃப்ரண்ட்னு பார்க்கும்போது மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது MediaTek Dimensity 7300 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க கேம் எல்லாம் வந்து பிளே பண்றீங்கிற பட்சத்துல எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூ இல்லாம உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாவே வந்து ரன் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதோட பிரைசிங்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,000 ரூபாய் கிட்ட வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வேணா லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்ல மாட்டேன், இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ்ல வந்து அடாப்டர் வந்து கொடுக்க மாட்டாங்க, நீங்க வந்து செப்பரேட்டா வந்து வாங்குற மாதிரி தான் வந்து இருக்கும்.
இந்த லிஸ்ட்ல ஃபைனலா பார்க்கக்கூடிய மொபைல் எதுன்னு கேட்டீங்கன்னா ரியல்மியோட சப் பிராண்ட் நார்சோ 70 டர்போ அப்படிங்கிற மாடல் தான். ஸ்பெக் பார்க்கும்போது 6.67 இன்ச்சஸ்ல OLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல செக்யூரிட்டி அன்லாக்னு பார்க்கும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7300 எனர்ஜிக்கு ஒரு 5G சிப்செட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது நத்திங்க்கு இதுக்கும் பெருசாக ஒன்று டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கு போதில்ல, ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க பாக்ஸில். இப்போ இதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 1 hour 10 minutes கிட்ட டைம் எடுக்குது ஃபுல் சார்ஜ் ஆக. இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 15K கிட்ட வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ராடக்டோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 மொபைல் வந்து உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கு, எந்த மொபைல் பிடிக்கல அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்ததா எந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய மொபைல்ஸ் பத்தி வீடியோஸ் போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னால் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்க வரைக்கும் நான் உங்க சதீஷ், நீங்க பார்த்துட்டு டெக் பென்ஸ் சேனல். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.